வருங்கால காவலர் ஆகக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தகவல். அது என்னன்னா, நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. 2025 9/11/2025 நீங்கள் ஒரு 4 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி போலீஸ் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க 2025ஓட. அதில் எவ்வளோ வேக்கன்சினா 300-600 சம்திங். 300-600க்கு மேலே போக வாய்ப்பு இருக்கலாம், அல்லது அதே அளவு கூட இருக்கலாம். கொஸ்டின் போன வருடத்தோட 2023 நடந்ததோட இந்த வருடம் நடந்தது கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது கொஸ்டின். ஏன்னா ஏகப்பட்ட கூற்றுகள் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்பர் கீழே கமெண்டில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஆன்சர் பண்ணுவாங்க. உளவியல் சைக்காலஜிலையும் கொஞ்சம் மேக்ஸ் குழப்பக்கூடிய சம்முகள்லாம் நிறைய இருந்துச்சு. ஆன்சரே வராமல் இருந்துச்சு. தப்பாக கேள்விகள் கொடுத்துருந்தாங்க. நிறையா மாணவர்கள் சொல்லியிருந்தீங்க, சார் ரொம்ப கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டோம் சார், ரொம்பவும் மார்க் கம்மியாகுது சார், எவ்வளோ சார் கட் ஆஃப் இருக்கும், எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் சார் நாங்கள் பிசிக்கலுக்கு ரெடியாக, நீங்கள் சொன்னால் தான் சார் நாங்கள் இப்போயே ரெடியாக முடியும், நிறையா மாணவர்கள் கேட்டிருந்தீங்க. அதற்காண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். முழுக்க சில அகாடமியில் அவங்க பிசிக்கலுக்காண்டி கூப்பிட்றக்காண்டி கம்மியான மார்க்குக்கு சொல்லுவாங்க. நம்ம தெளிவாக இந்த மார்க் இருக்கிறவங்க பிசிக்கலுக்கு கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி ஆயிடலாம். ஒரு 95% எலிஜிபிலிட்டி ஆயிடலாம். ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு பார்ப்போம். எம்பிசி மற்றும் பிசி 60லிருந்து 62. 60 90% 60 இருக்கும். 100% 62 இருந்தவங்க பிசிக்கலுக்கு ரெடி ஆயிருங்க. 10% சொல்ல முடியாது. 60 இல்லைன்னா 62. 62 இருக்கவங்க கன்ஃபார்ம் எம்பிசிலையும் பிசிலையும் பிசிக்கலுக்கு ரெடி ஆயிருங்க. நீங்கள் இப்போலேருந்தே ரெடி ஆனால் தான் டபுள் ஸ்டார் எல்லா இதுலேயும் போட்டு உங்களுடைய மார்க்கை கட் ஆஃப் ஏற்ற முடியும். அதனால் 60 இருக்கிறவங்க கொஞ்சம் பிசிக்கலுக்கு மூமெண்ட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கு குறையலாம் கூடலாம். 60 கன்ஃபார்ம் பிசிக்கலுக்கு ரெடி ஆயிருங்க. செகண்டு எஸ்சி 56, 58. 58 இருக்கிறவங்க 100% கன்ஃபார்ம். நீங்கள் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, கன்ஃபார்ம் நீங்கள் பிசிக்கலுக்கு ரெடி ஆகிடலாம். 56 நீங்கள் அதே மாதிரி தான் 90% வாய்ப்பு இருக்கும் குறையிறதுக்கு, இல்லைனா அதே 58 மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த அகாடமியில் 56, 55, 54 சொல்கிறாங்கன்னா நீங்கள் கேட்காதீங்க. உங்களுடைய அடுத்த இதை நீங்கள் பாருங்கள். அதனால் எஸ்ஏக்கு அப்ளை பண்ணிங்கன்னா எஸ்ஏ எக்ஸாமுக்கு படிக்க பாருங்கள். 58 இருக்கிறவங்க கன்ஃபார்ம் பிசிக்கலுக்கு ரெடி ஆயிருங்க. 56 இருக்கவங்க 90% தான் கன்ஃபார்ம். அதே மாதிரி பிசிஎம் 50 எடுத்துருக்கீங்கன்னா கன்ஃபார்ம் பிசிக்கலுக்கு ரெடி ஆயிருங்க. 48 எடுத்திருந்தீங்கன்னா 90% தான் உங்களுக்கும். அதே மாதிரி எஸ்சிஏ 55லேருந்து 57. 57 எடுத்திருந்தீங்கன்னா ரெடி ஆயிருங்க, கன்ஃபார்ம் ரெடி ஆயிருங்க. 56 எடுத்தாலும் மேக்ஸிமம் ரெடி ஆயிருங்க. 55 எடுத்திருந்தீங்கன்னா 90% தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எஸ்டி 54, 56. எஸ்டியில் இருக்கவங்களும் 56 இருக்கவங்க 100% கன்ஃபார்ம் சொல்லிடலாம். நீங்கள் பிசிக்கலுக்கு தாராளமாக ரெடி ஆகலாம். அதே மாதிரி 54 இருக்கவங்க ஒரு 90% மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா கேட்டிருந்தீங்க 43, 45. 45 இருக்கிறவங்க கன்ஃபார்ம் நீங்கள் பிசிக்கலுக்கு தாராளமாக நீங்கள் ஏற்கனவே பிசிக்கலில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கோங்க. 45 இருக்கவங்க கன்ஃபார்ம். 43 இருக்கிறவங்க 90% மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. இந்த மார்க்கு தான் பிசிக்கலில் இந்த லாஸ்ட்டு 62, 58, பிசிஎம் 50, எஸ்டி 56, ஸ்போர்ட்ஸ் 45 இவங்கன்னா கன்ஃபார்ம் பிசிக்கலுக்கு ரெடி ஆகிடலாம். அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்பிசியில் அண்டு பிசி 2 பேர்த்துக்கும் 52 இருக்கவங்க கன்ஃபார்ம் பிசிக்கலுக்கு ரெடி ஆகிடலாம். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 52 இருக்கவங்க கன்ஃபார்ம் நீங்கள் பிசிக்கலுக்கு ரெடி ஆகிடலாம். அதே மாதிரி 50 இருக்கவங்க 90% மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எஸ்சி 50 இருக்கிறவங்க கண்டிப்பான முறையில் நீங்கள் பிசிக்கலுக்கு ரெடி ஆகிடலாம். 48 இருக்கிறவங்களுக்கு 90% மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த அகாடமியில் இந்த அகாடமியில் சார் 46, 44 சொல்கிறாங்கன்னா நீங்கள் கேட்காதீங்க. எஸ்ஐக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு படிக்க பாருங்கள். 50, 52 இருக்கவங்க கன்ஃபார்ம்
நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகிடலாம். அதே மாதிரி பிசிஎம்மில் 42 இருக்கவங்களும் கன்ஃபார்ம் வந்து ரெடி ஆகிடலாம். 40 இருக்கவங்க வந்து 90% தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எஸ்சிஏ 50 பெண்களில் வந்து 50 இருந்தால் நீங்கள் வந்து எஸ்சிஏயில் வந்து நீங்கள் ரெடி ஆகிடலாம். அதே மாதிரி எஸ்டிக்கும் 48 இருந்தாலே போதும், ரெடி ஆகிடலாம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா பெண்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து 38க்கு 90% மட்டும்தான் வாய்ப்பு. நான் இப்போயே சொல்லிட்டேன். நீங்கள் 38 வந்து ரெடி ஆகிட்டு அடுத்து மறுபடியும் வந்து சார் என்ன சார் நீங்கள் அப்போ வந்து கட் ஆஃப் வந்து 38 சொன்னீங்க, இப்போ வந்து 40 சொல்லியிருக்காங்களா சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40 மட்டும்தான் 100% நான் சொல்கிறேன். 38 வந்து நீங்கள் அசால்ட்டாக விட்றாதீங்க, உங்களுக்கு வரலாம் வராமல் கூட இருக்கலாம். ஆனால் 40க்கு மேலே இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகிடலாம். இதுதான் உங்களுடைய கட் ஆஃபு. நீங்கள் முன்னாடி இருந்தீங்கன்னா 90% வரலாம் வராமல் கூட இருக்கலாம். நீங்கள் 40 அந்த மாதிரி நீங்கள் பின்னாடி இருந்தீங்கன்னா கூட இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஃபிசிக்கலுக்கு வந்து ரெடி ஆகலாம். ஆனால் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பான முறையில் எல்லா ஈவெண்ட்லேயும் டபுள் ஸ்டார் கண்டிப்பாக நீங்கள் போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஜாப்பு கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு 0.5 1 அந்த மாதிரி மார்க்கில் வந்து நீங்கள் வந்து மிஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா மாணவர்களும் ஃபிசிக்கலுக்கு வந்து தரவாக ரெடி ஆகிக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருந்தே தாராளமாக ரெடி ஆகலாம். எந்த அகாடமிலையும் போய் குறைவான மார்க் வந்து கூப்பிடுவாங்க, வாங்க சில நேரத்தில் வரும், அதனால் கூப்பிடுவாங்க. அப்படின்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க டயத்தை. மார்க்கை பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகிருங்க. இல்லைனா அடுத்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க பாருங்கள். உங்களோட லைஃப் வந்து ஒரே எக்ஸாமில் வந்து போயிடாது. அடுத்த எக்ஸாம் நிறையா எக்ஸாம் இருக்குது. எஸ்ஏ அப்ளை பண்ணவங்களுக்கு இன்னும் 40 நாள் எஸ்ஏ எக்ஸாம் இருக்குது. இப்படி வரக்கூடிய எல்லா எக்ஸாம்லேயும் நீங்கள் கண்டிப்பான முறையில் ஏதாச்சும் ஒரு எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. வாழ்த்துக்கள். நன்றி.